அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே சனி பார்வை சர்வநாசம் என்று கூறப்படுகிறது. அது எல்லா நிலையிலும் பொருந்துமா என்றால் இல்லை. பொதுவாகவே கடகம், சிம்மம், மேசம், விருச்சகத்தில் இருக்கும் சனியின் பார்வை மிக கொடூரமானதாக இருக்கும். அவை அந்த லக்னத்துக்கு ராஜயோகாதிபதியாகவே இருந்தாலும், மற்ற நிலைகளில் சனியின் பார்வை ராஜயோகாதிபதியாக இருந்து நட்பு வீட்டிலோ அல்லது மறைஸ்தானங்களில் உச்சம் பெற்றோ பார்க்கும்போது அதனுடைய பார்வை யோக பலன்களையே தருகிறது. உதாரணமாக முன்னாள் முதல்வர் எடப்பாடியார் அவர்களின் ஜாதகத்தில் 6ஆம் இடத்தில் ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கிறார்கள். 6ஆம் இடத்தில் உச்சமான சனி திசையில் தான் அவர் அரசியலில் மேன்மையான நிலைக்கு வந்தார். ஏனென்றால் மறைவு ஸ்தானத்தில் சனி சுக்கிரனுடைய வீட்டில் உச்சமாகிறது. இங்கே சனியின் பார்வை ஒன்றும் கெடுக்காது. 8ஆம் வீட்டையே பார்த்தாலும் ஆயுதையெல்லாம் கெடுக்காது. மாறாக 8ஆம் வீட்டில் இருக்கும் ராகுபுத்தி, சனியின் பார்வை பெற்ற அந்த ராகுபுத்தியில் தான் அவர் முதலமைச்சரே ஆனார். மற்ற இடங்களில் இருந்து சனியின் பார்க்கும்போது சனியின் பார்வை கண்டிப்பாக கெடுதலை செய்யும். அவர் ராஜயோகாதிபதியாக இருந்தாலும் லக்னத்திற்கு அவயோகராக இருந்தாலும் பொதுவாக திரியோண ஸ்தானங்களில் சனி பார்ப்பது அவ்வளவு நல்ல நிலை அல்ல. அதுவும் தனக்கு பிடிக்காத பகையுடைய வீட்டில் இருக்கும் பார்வை கொடூரத்தனமானதாக இருக்கும். இந்த அமைப்பில் ஒரு விதான வீடியோவாக இந்த ஜாதகத்தை நான் பதிவிடுகிறேன். இந்த ஜாதகம் பிறந்தது பார்த்தீங்கன்னா 27/9/1976 10:15 PM. ரிஷப லக்னம், விருச்சிக ராசி, அனுச நட்சத்திரம். லக்னத்தில் குரு, 3ஆம் வீட்டில் சனி, 5ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய், புதன், 6ஆம் வீட்டில் சுக்கிரன், ராகு, 7ஆம் வீட்டில் சந்திரன், 12இல் கேது. இதுதான் இந்த ஜாதகத்தின் கிரக நிலை. இங்கே லக்னாதிபதி 6ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று ராகுவுடன் 3 டிகிரிகளிலிருந்து மிகவும் பலவீனப்பட்டுள்ளார். இருந்தாலும் லக்னத்தில் குரு திக்பலமாக இருப்பது இதற்கு ஒரு விமோச்சனம் என்றே கூறலாம். இந்த ஜாதகம் பிறந்ததே பார்த்தீங்கன்னா அனுச நட்சத்திரம், அதாவது சனி திசையில் தான் பிறந்திருக்கார். ராஜயோகாதிபதி திசை ஆஹா ஓஹோன்னு இருந்திருக்கணும். இல்லை, கடகத்தில் 3ஆம் வீட்டில் அமர்ந்து 5, 9ஆம் இடங்களை பார்த்து முழுவதும் சனி பார்வை சர்மநாசத்தை செய்த அந்த சனி திசை 18 வருட காலம். சனி புதனுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் படிப்பை மட்டும் கொடுத்தது. மற்ற அதாவது ஏகப்பட்ட இழப்புகள், கடுமையான மன அழுத்தங்கள் குடும்பத்திலும் ஜாதகருக்கும் இருந்தது. ஏன் 3ஆம் வீட்டில் இருக்கும் சனி 5ஆம் வீட்டையும் 9ஆம் வீட்டையும் பார்க்கிறார். 5, 9ஆம் இடங்களை சனி பார்ப்பது எந்த நிலையிலும் நல்ல நிலை அல்ல. அப்படியும் பார்த்தாலும் அவர் சுபர் தொடர்பிலிருந்து பார்க்க வேண்டும். பாபத்துவமான பகைவர் வீட்டிலிருந்து பார்க்கும் சனி கடுமையான கெடுபலன். 5ஆம் வீட்டை பார்க்கிறார், சூரியனை பார்க்கிறார். அதாவது பூர்வீக சொத்துக்கள் அரசாங்கத்தால் எடுத்துக்கொள்ளப்பட்டது. 9ஆம் இடத்தை கேட்கிறார். தகப்பனை, அதாவது தகப்பனாராக இருக்க விடாமல் அவரை ஒரு நோயாளியாக மாற்றியது அந்த சனி திசை. சனி திசை முழுக்கவே, அதாவது இந்த ஜாதகர் ஒரு மிகவும் கஷ்டமான சூழ்நிலைகளை அனுபவித்தார். சனி திசை இந்த ஜாதகருக்கு படிப்பை தவிர இந்த மிகவும் வறுமை, பூர்வீக சொத்துக்கள் இழப்பு, தகப்பனாருடைய உடல்நிலை கடுமையான பாதிப்பு என்ற கடுமையான கடமல்களை செய்தது. போதாக்குறைக்கு நோய் தொந்தரவு வேறு. ஏனென்றால் சனி கடகத்தில் இருப்பதும் சந்திரன் நீசமாக இருப்பதும், அதாவது நுரையீரல் சரி சம்பந்தமான தொந்தரவுகள், இந்த அனைத்தையும் இந்த சனி திசை ஜாதகருக்கு தந்தது. இங்கே ராஜயோகாதிபதியின் பார்வை 9ஆம் தேதி 9ஆம் இடத்தை பார்த்து விட்டார் என்றெல்லாம் நாம் எந்த நிலையிலும் அவர் சனியின் பார்வை நல்லதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதே லக்னத்துக்கு அவர் கன்னியிலோ அல்லது மிதனத்திலோ இருந்து பார்த்தால் கூட அவ்வளவு கெடுபலன்கள் இருக்காது. நட்பு வீட்டிலோ அல்லது குருவினுடைய வீட்டிலோ இருந்து பார்க்கும் பொழுது பெரிய கெடுபலன்களை ஜாதகத்துக்கு தர மாட்டார். ஆனால் அவர் ராஜயோக பலன்களை தர வேண்டுமானால் துருவ லக்னத்துக்கு 6இல் மறைந்து உச்சமாகி இருக்கும்போது தான் ராஜயோக பலன்கள் சனி திசையை நடக்கும். எனவே எந்த ஒரு நிலையிலும் 5, 9 கூடையவர்கள் பாபர் சுபரானாலும் மிஞ்சும் பலன்களை தருவார் என்ற விதியெல்லாம் இங்கே எடுபடாது. 5, 9ஆம் இடங்கள் அதிர்ஷ்ட ஸ்தானங்களோடு சுப கிரகங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும். பாப கிரகங்கள் எந்த நிலையிலும் தொடர்பு கொள்வது அந்த ஸ்தானங்களை கெடுக்கவே செய்யும். எனவே இங்கே ரிஷப லக்னத்திற்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்த சனி 5 கூடிய புதன் சாரம் பெற்றாலும் சாரம் என்பது 2ஆம் பட்சத்தான் என்பதால் புதனுடைய காரகத்துவத்தை தந்தது 5ஆம் வீட்டின் வழி. அதாவது நல்ல படிப்பு, நல்ல அறிவு, இவை எல்லாமே தந்தது. ஆனால் இந்த ஜாதகர் பள்ளிக்கு, அரசாங்க பள்ளிக்கு கூட நடந்துதான் சென்றார். அந்த அமைப்பில் தான் இருந்தவருடைய, ஏன்னா ஒரு மிதிவண்டி கூட இல்லை. தகப்பனார் ஒரு நிரந்தர நோயாளியாக மாறினார். தகப்பனார் முழுவதுமாக கெடுத்திருப்பார். அப்போ 9ஆம் வீட்டை குருவும் பார்க்கவில்லை என்றால் தகப்பனார் ஸ்தானம் முழுமையாக கெட்டது. தகப்பனாரே இல்லை. ஏனென்றால் சூரியனையும் சனி பார்க்கிறார், 9ஆம் வீட்டையும் சனி பார்க்கிறார். சனி திசையிலே தகப்பனார் இருந்திருப்பார். ஆனால் தகப்பனார் இருந்தும் இல்லாத நிலையை இந்த சனி திசை ஜாதகருக்கு தந்தது. 3ஆம் இடமான இளைய சகோதரர் இந்த ஜாதகருக்கு இல்லை. தைரியம், வீரியம் எல்லாமே இந்த சனி திசையில் கிடைக்காமல் போகிறது. பூர்வீக சொத்துக்கள் அனைத்தும் அரசாங்கத்தால் எடுத்துக்கொள்ளப்பட்டது.
தந்தையாரின் உடல்நிலை மிகவும் அதாவது கடினமான சூழ்நிலைக்கு சென்றது. அனைத்தும் சனி திசையில் நடந்தது. சனி திசை கிட்டத்தட்ட ஒரு 16 வருட காலம், 16 வருடம் 6 மாதம் நம்ம இருந்துருச்சு. இந்த 16 வருடம் 6 மாதம் இந்த குடும்பத்தில் எந்த விதமான நல்ல பலன்களும் ஜாதகத்துக்கு ஏற்படவில்லை. அனைத்தையும் கஷ்டம், வறுமை, சனியினுடைய காரணம் என்ன? வறுமை, கீழ்நிலையான வாழ்க்கை, அதாவது ஒரு ஆடம்பர சொகுசு இல்லாத கீழ்நிலையான வாழ்க்கை, இவற்றை தான் சனி தந்தது. எனவே சனி பார்வை எல்லா நிலைகளிலும் சர்வநாசம் என்று சொல்வதை விட அவர் தனக்கு பிடிக்காத மகர கும்ப வீடுகளிலோ கடக சிம்ம வீடுகளிலோ மேசம் விருச்சிக வீடுகளிலோ கடக சிம்ம வீடுகளில் இருந்து பார்க்கும்போது அவருடைய பார்வை கண்டிப்பாக எந்த பாவத்தில் படுகிறதோ அந்த பாவம் முழுவதுமே சர்வநாசம் அடையும். இங்கே குரு மட்டும் இல்லாமல் இருந்தால் இந்த ஜாதகத்துக்கு எந்த விதமான கொடுப்பினையும் கிடைத்திருக்காது. ஏனென்றால் சனி ரஜஸ்தானங்களை படுத்து முழுமையாக கெடுத்து விட்டார். குருவும் 5, 9ஆம் இடங்களை பார்ப்பதால் ஏதோ 7ஆம் இடத்தை பார்ப்பது மனைவி, குழந்தைகள் என்று இந்த ஜாதகம் கிடைத்தது. குரு மட்டும் லக்னத்தில் திக்பலமாக இல்லாதிருந்தால் இந்த ஜாதகர் அதாவது வறுமை கோட்டிற்கு மிக மிக கீழான நிலையில் தான் இருந்திருப்பார். எனவே சனி பார்வை எந்த நிலையிலும் 5, 9ஆம் இடங்களை தன்னுடைய பகை கிரகங்கள் வீடுகளில் இருந்து பார்க்கும்போது சர்வநாசத்தை கண்டிப்பாக செய்யும் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம். நன்றி, வணக்கம்.